தமிழக அரசினுடைய பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக இந்த பணத்தை வந்து பிளாக்கா ஒயிட்டா மாத்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய அநியாயம். இது எப்படி வந்து ஸ்டாலினுக்கு தெரியாது, இது எப்படி ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியாது, அது எப்படி முதலமைச்சர் குடும்பத்துக்கு தெரியாம எப்படி செய்ய முடியும்? அப்போ அங்க இவங்களுடைய பங்களிப்பு இல்லாம இது செய்ய முடியாது. அது எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பார்த்தீங்களா? ஜாபர் சாதிக்கு வந்து நிறைய கம்பெனி வச்சிருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா? அதில் ஒரு கம்பெனி வந்து கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த மெத்தபெட்டமின் மாதிரியான இந்த போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கெல்லாம் விற்கிறது மூலமாக கிடைக்கிற பணத்தை இந்த கம்பெனியில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை இன்னொரு கம்பெனி கூட டை அப். அந்த கம்பெனிக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீ அப்பு டைரக்ட். அப்ப ஸ்ரீனி பேர் வச்சாலே அது ஒரு இந்துக்காரன் கம்பெனி, இவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம வெளியே வந்து ஏமாற்ற முடியும். ஸ்ரீ அப்பு டைரக்ட் அப்படிங்கிற பேர்ல வச்சு அது அந்த அதாவது கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் இருந்து அந்த பணத்தை இதுக்கு அப்படியே மாற்றி விட்டு கை மாற்றி விட்டு இதுல இவாள் வந்து என்னன்னா தமிழக பாடநூல் நிறுவனத்துக்கு கூட நேரடி தொடர்புல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியது. அப்போ அரசாங்கத்திலிருந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து ஒரு பணம் வந்துச்சுன்னு வந்துடும். உங்களுடைய பிளாக்ல இருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, பைய கொடுக்குறீங்களோ, புத்தகத்தை அடித்து கொடுக்குறீங்களோ எல்லாத்துக்கும் உங்கள் பிளாக் மணியை பயன்படுத்தி உள்ளே கொண்டு போயிருவீங்க. அங்கேருந்து ஒயிட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அழகாக சோமா அப்படிதான் பிளாக்கை ஒயிட்டாக மாற்றின கதை. எவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கான். வாயே திறக்கலையே முதலமைச்சர் ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதை பற்றி வாயே திறக்கலையே.